Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நயம்படச் சொல் பகுதியில் பார்க்கலாம். சார் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நீங்கள் இன்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு கதாநாயகன் போன்று. உங்களுடைய தேர்தல் அறிக்கை 23 முக்கிய வாக்குறுதிகள் என்னென்ன? எங்களுடைய அறிக்கையை பொறுத்தவரையில் கல்வி, விவசாயம், தொழில், சுகாதாரம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பணிகளை அரசு முறையே சரியே செய்து அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் பாலியல் தொந்தரவு அதிகரித்து கொண்டே போகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்று வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு வருங்காலங்களிலே ஒரு கண்டிப்போடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் முதல் தகவல் இவன்தான் தவறானவன் என்று தெரிந்தால் அதற்கு மேல் எந்த விதமான படிப்படியான விசாரணையும் இல்லாமல் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வலியுறுத்தல். தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அதே போன்று அதிமுக வெளியிட்டு. திமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்த மட்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் விலை குறைப்பு, நிறைய அம்சங்கள் குறித்திருக்காங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்னுடைய தேர்தல் அறிக்கை, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மத்திய அரசினுடைய தலைமையிலே நாங்கள் தமிழகத்திலே கூட்டணியிலே இருக்கிறோம். மத்திய அரசினுடைய எண்ணங்களை தமிழக மக்களிடம் பிரதிபலிக்கின்ற கட்சி எங்கள் கட்சி. மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திட்டங்கள் தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் முழுமையாக போய் சேர வேண்டும் என்று பணியாற்றுகின்ற கட்சி எங்கள் கட்சி. மோடி தலைமையிலான அரசு கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். மாறாக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை காக்க வைத்து அவர்களை அனாவசியமாக அலக்களித்தது தான் உண்மை நிலை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மேலும் அவர்கள் மீது வரிகளை போட்டு விலை உயர்வை அறிவித்து அவர்கள் மீது சுமையை ஏற்றிய அரசாக திமுக தொடர்ந்து 3 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக புதிய வாக்குறுதிகளை, பொய் வாக்குறுதிகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.